டிசம்பர் 18, 2025 என்ற வேத வசனம். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயே துன்பம் உண்டு. டுடேஸ் பைபிள் verse Proverbs 15:6. In the house of the righteous is much treasure, but in the revenues of the wicked is trouble. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீரல்ல கத்தாவே. அப்போ இன்றைய நாளிலும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே, தவறான வழிகளில் துர்மார்க்கமாய் நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் அப்பா எங்கள் குடும்பம் முழுவதுமாய் அப்போ உமக்கென்று உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் உத்தமமாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. கத்தாவே, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயே துன்பம் உண்டு. கத்தாவே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை பிரதேர் ரங்கோ ராஜா, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நடந்து கொள்ளணும் அப்பா. கத்தாவே, அதிக பொருட்களுக்கோ ஆவியானவரை இன்னும் தவறாம் அதிக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, அதிக வருமானம் வரணும்னு சொல்லிட்டு தவறான வழிகளில் துர்மார்க்கமாய் நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இன்னும் இது சத்ரு ஆவியானவர் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை காண்பித்து, இச்சையான மாயான காரியங்களை காண்பித்து நாங்கள் நீதிமான்களாய் இல்லாதபடிக்கு எங்களை துர்மார்க்கமாய் மாற்றி கொண்டு இருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது இறங்குவீராக ஆவியானவரே. அன்பு சகோதரி சகோதரனை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, அவர்களுக்கும் கூட அநேக தீமையான காரியங்களை காண்பித்து இது சத்ரு அவர்களை ஆவியானவரை கடன் பிரச்சனையிலும், லோன் பிரச்சனையிலும், அநேக இஎம்ஐ பிரச்சனையில் அவர்களை சிக்கிக்கொள்ளும்படியாய் செய்து கொண்டிருக்கான் தகப்பனே. கத்தாவே, எங்களுக்கு வருகின்ற அந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்துக்கொண்டு எந்த கடனும் வாங்காதபடிக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள ஆசைகளையும் இச்சைகளையும் இன்னும் அநேக காரியங்களையும் பொறாமைகளையும் எங்களுக்குள்ள நிரப்பி மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொண்டு நாமளும் அதே மாதிரி வாழணும், அந்த பொருளை வாங்கணும், அவர்களுக்கு இருக்கும் அதே போல் வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு சொல்லிட்டு அநேக எங்களுக்குள்ள தீமையான காரியங்களை நிரப்பி எங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுத்து கடன் பிரச்சனையை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பமாயும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பமாய் ஆவியானவரை ஒருமனம் பட்டு ஒவ்வொரு நாளும் துதித்து ஜெபித்து வேதத்தில் இருக்கிற அநேக வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து என் தகப்பனை வருகின்ற அந்த கொஞ்சம் வருமானத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயே துன்பம் உண்டு என்று சொன்னீரேன் தகப்பனை. கத்தாவே, அந்த துன்ப வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டாம் என் தகப்பனை. இன்றைக்கு ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கத்தாவே, ஆவியானவரே, இந்த சத்ரு இந்த வாலிப பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் காண்பித்து, ஃபோனை காண்பித்து, வண்டியை காண்பித்து, இன்னும் அநேக இச்சையான மாயான காரியங்களை காண்பித்து அந்த வாலிப பிள்ளைகள் கெட்டு போகும்படியாக அந்த வாலிப பிள்ளைகள் ஆவியானவரை மரணத்துக்குள்ளாய் தள்ளி கொண்டிருக்கின்றது சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு நிரப்புங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நிரப்புவீராக. இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படுவதாக ஆவியானவரை. கத்தாவே, மற்றவர்கள் வைத்திருக்கோம், அவர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் வைத்திருக்கோம் அந்த மொபைலை பார்த்து, ஃபோனை பார்த்து தங்களுடைய பெற்றோர்களை ஆவியானவரை நெருக்கடியில் தள்ளி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கும் அதே மாதிரி ஃபோன் வேணும், வண்டி வேணும், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், எனக்கும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு தங்களுடைய பெற்றோர்களை கடன் பிரச்சனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க. நம்மளுடைய பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நமக்காக தானே கஷ்டப்படுறேன்.
இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் தானே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த புரிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா. தங்களுடைய பெற்றோர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தையும் வேதனையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, பெற்றோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவாருங்க. அவர்களுடைய கண்களை இன்றைக்கு திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, செபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, அந்த சத்ருவின் பிடியிலிருந்து, ஆவியானவன் துர்மார்க்கத்தின் எண்ணத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரி வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் விடுதலை கொடுக்கின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.